கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமா பங்கிருக்கணும். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. ஒட்டுமொத்த குடும்பமும் fraud. தில்லுமுல்லு படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததுனால நடிச்சிங்களா இல்லை நடிக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இருந்தது? நடிக்கிறதுல சுத்தமாக ஆர்வம் இல்லை. எனக்கும் நடிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் படிப்பு அந்த மாதிரி தான் இருந்தேன். படிப்புனா ரொம்ப பயங்கர படிப்பு, வீணை கற்றுக்கிறது, அதில் தான் ரொம்ப ரொம்ப இருந்தேன். ஸோ அதை எதாச்சையாக அமைஞ்சது தான், அதை நான் அமைச்சிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. பட் ஐ ஹேட் நோ பிளான்ஸ் ஆஃப் பிகமிங் ஆக்டரு, அதுவே இல்லவே இல்லை. எப்படி உங்களை அந்த பாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தான்னு எப்போவாவது பாலச்சந்திரத்தை கேட்டிங்களா? இல்லை, அப்படி இல்லை. அவர் ஹீஸ் ஒன், என்ன சொல்கிறது, ஒருத்தரை பார்த்த உடனே இந்த கேரக்டருக்கு இவங்க தான் அப்படின்ட்டு கணிக்கிற ஒரு ப்ரில்லியண்ட் யூனோ கிரியேட்டர் ஹீஸ். ஸோ அப்போது அந்த டைமில் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போது அந்த ஹிந்தியில் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருந்தது அந்த படம் கோல்மால் அப்படின்ட்டு. ஆனால் கோல்மாலில் வந்து என்னோட கேரக்டர் அவ்வளவா இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணினார். ஸோ ஐ தாட் ஓகே, வை நாட் வி டூ இட். முதல் படத்திலேயே ஒரு பக்கம் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன், 2 பேரோட நடிக்கக்கூடிய சார். எப்படி இருந்தது? என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ரஜினி சாரோட, லாஸ்ட் ஷாட் வந்து கமல் சாரோட. எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இல்லை அது. ஆனால் அப்போ வந்து எனக்கு அந்த அருமை தெரியாத ஒரு வயசு. ஐ வாஸ் ஹார்ட்லி 14 இருக்கலாம் அப்போ எனக்கு. ஸோ தெரியல. இப்போ நினச்சி பார்த்தா தான் அதை ரிலீஸ் பண்ணும்போது, அடா ஆமாம், 2 சூப்பர் ஸ்டார்ஸோட வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிட்டோமே. ஃபஸ்ட்டு ஷாட் வந்து அந்த அண்ணே அண்ணே இந்திரண்ண அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மேலே வருவேன். தேங்காய் சீனிவாசன் சார், அவர் உருவத்தை பார்த்தாலே நான் நடுங்கிடுவேன். அவர் வந்து அப்படி நேர்வாக இருந்து அதை ரிமெம்பர். ஸோ ரஜினி சார் அண்ட் தேங்காய் சார் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டு. மை லாஸ்ட் ஷாட் வாஸ் வித் ஷவுகாரம்மா அண்ட் திஸ் லெஜெண்ட்ஸ். அந்த படம் வந்து சார், நான் ஒரு 500 படங்களுக்கு பண்ணின சமமாக அது இன்றைக்கும் நான் வெளியில் போனேன், எவ்வளவோ பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் பேசுவாங்க. இன்றைக்கி கூட இப்போ கூட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே மேடம் தில்லுமுல்லு இல்லை மேடம் அப்படிம்பாங்க. அது அவ்வளோ பிடிச்சி போச்சு எல்லாருக்கும். ரிலீஸ் ஆனப்போ சக்ஸஸ் ஆனதை விட டெலிவிஷனில் தான் ரொம்ப பிரபலமாச்சு அது. அப்பப்போ சேனல்ஸில் போட்டு நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காகவே போட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த படத்தில் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஏறக்குறைய 10 வருஷம் நீங்கள்? ஆமாம் சார், பக்கமே வரல. எப்போவுமே நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டு தான் வந்தேன். சினிமா பக்கம் வரல. படிப்புக்கு போயிட்டேன், சட்டம் படித்தேன் பெங்களூரில். படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லாயரா முடிச்சிட்டீங்களா? இல்லை இல்லை முடிச்சுட்டு நான் இப்போவும் வந்து சிவில் டாக்குமெண்ட்ஸ் அது ஐ கேன் டூ த டிராஃப்ட்ஸ், சேல் டீட்ஸ், பவர் ஆஃப் அட்டார்னிஸ், அதெல்லாம் இருக்குது. அண்டு கோர்ட்டுக்கு போயிட்டு மட்டும்தான் நான் வாதாடலை. பிகாஸ் உடனே கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணின உடனே அகெயின் தட் த திங் ஹேப்பன் அட் த டைம்ன்ற மாதிரி எனக்கு அந்த ஸ்கூலு, காலேஜு, கல்யாணம், அந்த அந்த டைமுக்கு அந்த குழந்தைங்க, ஒரு பிரேக்கு. அப்புறம் அந்த ஜஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லெனின் சார் வந்து 30 கோடி முகங்கள் அப்படின்ட்டு தூர்தர்ஷனில் அவர் என்னெங்கயோ பார்த்தார் ஏதோ ஃபங்க்ஷனில். நிஜமா நடிக்கிறீங்களா? அப்போதான் ஐம் அவுட் ஆஃப் படிப்பு எல்லாமே, ஜஸ்ட் கோயிங் டு கெட் மேரிட், பண்ணலாமே அப்படின்னாரு. சரி தூர்தர்ஷன் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா ஹிட்டாக இருந்தது 30 கோடி முகங்களில். ஐ திங்க் ஐ டிட் 3 ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ஹிம் நினைக்கிறேன். லெனின் சாரோட டைரக்ஷனில் தூர்தர்ஷனுக்கு. அப்போல்லாம் சீரியல்ஸ் எதுவும் இல்லைல்ல. ஸோ அது பண்ணும்போது அது பண்ணின உடனே கீதா கைலாசம், மின்பிம்பங்கள், அந்த டைமில் அப்போ தான் ஐ வாஸ் ஜஸ்ட் மேரிட். இது முடித்த உடனே ஐ காட் மேரிட் அண்ட் கல்யாணம் ஆன உடனே பேபி வேறு. ஸோ அப்போது இவங்க கீதா கைலாசம் ஃபோன் பண்ணி மின்பிம்பங்களுக்கு கடவுளுக்கு கோபம் வந்தது அப்படின்ற வீக்லி இது பண்ணணும் அப்படின்னா
நான் இல்லைம்மா பண்ணலை அப்படின்னு. என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் குழந்தை இல்லையா அப்படின்னு. நோ 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 வீல் அகாமடேட் வாட் எவர் சார் சொல்கிறாரு, நீங்கள் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. பிகாஸ் ஷி வாஸ் த ப்ரொடியூசர். அது கீதா ஒன்லி இஸ் லுக்கிங் ஆஃப்டர் எவ்ரி திங். அப்போ நான் சார்கிட்ட பேசினேன், பண்ணுமா பண்ணு அப்படின்னாரு. ஸோ ஐ டிட் இட். இட் வாஸ் அ மெயின் லீட் ரோல். அதுலேருந்து இட் டுக் ஆஃப். டெலிவிஷன்ஸ், புஷ்பாஞ்சலி, அண்ணாமலை, அலைகள், பெண், இந்த மாதிரி பிவோட்டல் ரோல்ஸ், அழகி, அதெல்லாம் அப்படி தானா அப்பப்போ அந்தந்த பிரேக்கில் பண்ணேன். நான் கண்டினியூஸாக என்றைக்கும் பண்ணதில்லை சார். ஐ எம் பிளெஸ்ட் இன் தட் வே. நானே இமேஜின் பண்ணும்போது, திரும்பி பார்க்கும்போது, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனா, இந்த இத்தனை கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு தோணும். சட்டம் படித்து ஏன் நான் டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னா, எனக்கு அது அமையலை. இதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு 9 to 5 ஜாப் பண்ணுறவராக இருந்தால் ஒரு வேளை முழுசாக ஆக்டிங்கில் பண்ணியிருந்துருக்கலாம், அதில் பண்ணியிருக்கலாம். ஹீ இஸ் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பிஸி. அப்போ இந்த காதல் திருமணமா முழுக்க முழுக்க பெற்றோர்கள் பார்த்து, அதுவும் எங்கள் அக்கா பார்த்து பண்ணினா ஒரு கல்யாணம் அது. ஆமாம். ஸோ பெரியவங்க பண்ணிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச குடும்ப ஃபேமிலி, ஒரு 8 வருஷமாக நல்ல தெரிஞ்ச ஃபேமிலி. நீங்கள் வேற, எங்கள் வீட்டுக்காருக்கு நானே பெண் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கு முதல்ல எனக்கு ஐடியா கிடையாது. அதுதான் சார், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுன்ற மாதிரி யார் யாருக்கு எங்க எழுதி வச்சிருக்கோ அங்கதான் நடக்கும் போல. டெஃபினட்டா கல்யாணம் மட்டும் நான் நினைக்கல. பட் ஐ எம் சோ பிளெஸ்ட். இஸ் அ நைஸ் பர்சன். ஸோ அப்படி அமைஞ்சதுதான் அது. பாலச்சந்தருக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா பாரதியோட இயக்கத்தில் ஒரு படம் இருந்துச்சுங்க. ஆமாங்க. அது வந்து உங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தந்ததுன்னு ஒரு பேட்டி. ஆமாங்க, இப்பவும் சொல்றேன். ஐ வாஸ் வெரி அப்செட். இப்பவும் நான் பாரதிராஜா சார் கிட்ட பார்த்தா சண்டை போடுவேன் கூட நான். பிகாஸ் இட் வாஸ் அ நைஸ் ரோல். இப்போ ஒரு கலைங்கிறது வந்து எந்த கேரக்டரும் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம இருக்கணும் எப்போவுமே. ஒரு ஹீரோயின்ன்றது ஒரு இல்லாமல் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது பண்ணணும், தப்பு கிடையாது. பட் காமெடி வந்து ஐ வாஸ் நாட் கீன். தட் வாஸ் மை பெயின். தட் வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. காமெடி ரொம்ப கஷ்டம் சார். அழுதுடலாம், கிளிசரனை போட்டுக்கிட்டு ஆக்ரோஷமாக நடிக்கலாம், அதெல்லாம் கற்றுக்கிட்டு நடிக்கலாம். பட் காமெடிங்கிறது வந்து இட் இஸ் இன்ஸ்டண்ட்டாக வரணும். அது ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் தட் ஜோவியல் ஆர் அவ்வளோ ஹியூமரஸ் கிடையாது நான். லைக் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாம் எனக்கு அவ்வளோவா இல்லை. அதனால எனக்கு காமெடின்னு சொல்லலை. முதல் மரியாதையில் ராதா மாதிரி ஒரு கேரக்டர்வா அப்படின்னாரு. நான் வந்து எனக்கு இந்த பூங்காற்று திரும்புமா அதெல்லாம் வந்துச்சு. ஓ நம்மள அப்படிதான் வரப்போறோம் போல இருக்குன்னு அங்கே போன உடனே ட்ராக் வாஸ் காமெடி ட்ராக். வடிவேலு சாரோட அமேசிங் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் வடிவேலு சார். வண்டர்ஃபுல் ஆக்டர். அவரும் அப்போதான் வளர்ந்து வர்ற பீரியட் அது. எனக்கு அங்கே போன உடனே அந்த காமெடி எல்லாம் எனக்கு அவ்வளவா எனக்கு எடுப்படல. எனக்கு நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும், பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாது. நினைச்சேன் கிளம்பி போயிடலாமா நினைச்சேன். ஆக்சுவலி கிளம்பி போயிடலாமா, ஊருக்கு போயிடலாமா, வத்தல கொண்டுல ஷூட்டு. ஆனா பாரதிராஜா சாரோட ஃப்ரேம் இல்லை. அதை யாராவது எந்த முட்டாளாவது மிஸ் பண்ணுவாங்களா? அந்த ஃப்ரேம்ல நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, அதுவும் அவரோட இதுல இருந்து நம்ம வாக் அவுட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட்னு கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்கலன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. பிடிச்சதை நம்ம செஞ்சாதான் அதோட 100% வரும். நினச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அப்புறம் ஐ தாட் இட்ஸ் ஓகே, அவரோட ஃப்ரேமில் இருக்கணுன்ற ஒரு ட்ரீம் எனக்கு இருந்தது. அந்த ட்ரீம் நிறைவேறுது, அதை நம்ம இது பண்ணணும். அப்புறம் இப்போது நான் எங்கேயாவது பார்த்தா நான் சண்டை போடுவேன் அவரோட. இப்போ சொல் ஆமாம்மா அப்படின்னு சொல்லுவார். எப்படி எனக்கு அந்த காமெடி ரோல் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்ட்டு. முதல் மாதிரி அது என்ன கெட்டப்பு அவர் சொன்னது, அந்த கெட்டப்பு சொல்லியிருப்பார். நான் வேற மாதிரி எடுத்துக்கிட்டேன். பரிசல் அந்த பரிசல் எல்லாம் அப்படிதான் வரும் போல இருக்குன்னு அப்படின்னு நினைச்சேன் நான். இட் வாஸ் நைஸ். இட் இஸ் குட் டு பி இன் ஃப்ரேம் ஆஃப். உங்களுக்கு பிடிக்காம அந்த ரோலை பண்ணாலும் அந்த படத்துல வந்து அந்த சீன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது சார். பட் ஐ டோன்ட் நோ,
அதை தொடர்ந்து வடிவேலோடு நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100 வாய்ப்புகள் வந்தது, 100க்கு மேல வந்தது. அவரும் என்ன ஒரு தடவை ஏர்போர்ட்ல பார்க்கும்போது, நிஜமா 2-3 படங்கள் நான் சொன்னேன், ஆர்டிஸ்ட் அவங்க தேடிட்டு இருக்கும்போது, நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே அப்படின்னாரு. அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லலை சார், எனக்கு காமெடி எனக்கு வராது சார். அது என்ன, நீங்களும் நல்லா நடிக்கிறவங்க, பண்ணலாமே அப்படின்னாங்க. ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் காமிக் சைட். ஆனால் பிளான் பண்ணி பண்ணணும்னு ஒரு படம், அது காமெடி மாதிரி தான் வரும், அம்மா ஒரு காமெடி மாதிரி தான் அது பண்ணேன். பட் ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் கீன் ஆன் காமிக் ரோல்ஸ். யார் உங்களை அறிமுகப்படுத்தினாரோ அந்த பாலச்சந்தரோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, அவருடைய படங்கள்லையும் சரி சீரியல்லையும் சரி. பாலச்சந்தருக்கும் உங்களுக்குமான அந்த உறவை சொல்லுங்கள். சார் பற்றி நான் என்ன சொல்கிறது, வார்த்தைகள் வந்து பத்தாது. ஹீஸ் அவரோட என்ன சொல்கிறது, கம்பீரமான அந்த தோற்றமே சார் அப்படியே நம்மளுக்கு தெரியாமலே நடக்க வரும். எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கும் வந்து அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஏன்னு தெரியாது. அவர் முன்னாலே நான் என்னைக்குமே உட்கார்ந்தது கிடையாது. எல்லாருமே அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண அத்தனை பேரும் அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சுங்க. எனக்கு ரொம்ப பயம் அவரை பார்த்தா. உட்காரு அப்படின்னு சொல்ல டபக்குன்னு கீழே வந்துடுவேன், கீழே சேர் பக்கத்தில் உட்காந்துப்பேன், மரியாதை. அண்ட் ஹீ இஸ் ஸோ பிரில்லியன்ட். அவரோட படங்கள்ல நடிச்சு வந்த ஆர்டிஸ்டுக்கு அவ்வளோ மரியாதை சார் இண்டஸ்ட்ரியில். இன்னைக்கும் வந்து நம்ம ஷூட்டிங்கு போனால், நீங்கள் பாலச்சந்தர் சாரோட ஆர்டிஸ்ட் மேடம், கப்பனை பிடிச்சிருவீங்க நம்ம சொல்கிறது அப்படிம்பாங்க. அந்த ஸ்கூல், அந்த ஒரு அவர் நடித்து காட்டின விதம். ஸோ ஹீ இஸ் அ காட் ஃபாதர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவர் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர், நிறைய ஸ்டெபிளைஸ் ஆகியிருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அவர் போட்ட ஒரு இதுதான் அது. ஸோ என்னன்னு நான் சொல்லுவேன், அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஐ கேன் ஒன்லி சே ஹி இஸ் அவர் காட் ஃபாதர். அண்ட் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு அந்த மாதிரி அவரோட முதல் கையால் கொட்டு வாங்கினது. அண்ட் ஐ திங்க் ஒரே வார்த்தை தான், வி ஆர் பிளெஸ்ட் டு ஹாவ் ஹிஸ் என்ன சொல்கிறது, ஹீ திங்க்ஸ் அபவுட் அஸ் அண்ட் ஹீ கால்ஸ். நிறைய பண்ணியிருக்கேன் சார். இந்த மைக்ரோ மேக்ரோ தொடர்கள் ராஜ் டிவியில் பண்ணார். அவரோடதில் நான் நிறைய பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய நான் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ரஷ் பண்ணுவார், நிறைய எடுத்து சொல்லுவார். அவருக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். 2000 ஒரு ஃப்ளைட்டு இதானப்போ ஃபஸ்ட்டு அவர் தான் எங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பிளஸ் பண்ணார். வெரி வெரி நைஸ் அம்மா, வி ஹர்ட் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும் இவரை. ஒரு 5-6 தடவை மீட் பண்ணியிருப்பார், நிறைய பேசுவார். அந்த மாதிரி பாலச்சந்தர், பாரதிராஜா, அடுத்து மணிரத்னத்துடைய இயக்கத்தில் ஒரு படம். மணிரத்னம் சாரோட இயக்கத்தில் எனக்கு பண்ணாலும் அது பண்ணாத மாதிரி ஒரு இதுதான் எனக்கு. ஐ ஸ்டில் வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம். ஐ ஹோப் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ரோலில் கொடுப்பாருன்னு நினச்சேன். ஆக்சுவலி அது பானுப்ரியா அம்மா பண்ண வேண்டிய கேரக்டர். அது அவங்க ஏதோ அவைலபிளாக இல்லாததுனாலையோ என்னமோ நாளை அன்னைக்கு ஷூட்டுங்கன்னும் போது இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டாங்க. இங்கே மரக்காணம்ல ஷூட், ஆயுத எழுத்து. சரி, ஹாசினி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெரி ப்ராமினெண்ட்டாக தெரிகிற ஒரு கேரக்டர், சின்ன ரோல் தான். ஆக்சுவலி வி தாட் ஆஃப் பானுப்ரியா மேம், ஷி இஸ் நாட் அவைலபிள், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ நான் ஒன்றுமே கேட்காம போயிட்டேன். போனதுக்கப்புறம் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். சீன்ஸ் நல்லா சீன்ஸ் பண்ணோம் சார். அந்த எலெக்ஷனில் இதானது எல்லாம் இருந்தது. பட் ஃபுட்டேஜ்ன்னு சொல்லிட்டு கட் ஆகும்போது நமக்கு யூ கான் இந்த. ஸோ ஐ வாஸ் வெரி அப்செட். ஐ ஹோப் சார் கால்ஸ் மீ ஃபார் அ பெட்டர் ரோல். அந்த ரோலுக்கு உங்களை அழைச்ச ஹாசினி டைரக்ஷன்லேயும் அடுத்து நடிச்சு, ஹாசினி டைரக்ஷனில் அந்த இந்திரா படம் பண்ணேன். குட் டு ஒர்க் வித் சச் பீப்புள், பட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். எனக்கு ஐ லைக் மீட்டி ரோல்ஸ். 2-3 சீன்ஸ் பண்ணாலும் அந்த ஒரு பவர் பேக்டோட இருந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கு. இல்லைன்னா பண்ணி பிரயோஜனம் கிடையாது, படங்கள் பண்ணி பிரயோஜனம் இல்லை.
அப்படி நிறைய நான் அவாய்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சீன் 2 சீன்னா நான் பண்றதில்லை. இஃப் இட் இஸ் கதையோட ஒட்டி ரிவால்விங்கா இருந்தா நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவங்க வந்து 2 சீன் தான் மேடம் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்காகவே பண்ணின சில படங்கள் இருக்கு. ஏறக்குறைய 31 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. அதான் லட்சுமி ராமகிருஷ்ணன் இயக்கக்கூடிய ஆரோகணம். எப்படி அந்த பாத்திரத்துக்காக அவங்க அந்த தேர்ந்தெடுத்தாங்க? அந்த கேரக்டரை என்ன வேண்டா போடாதுங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்களாம் அவர்கிட்ட. ஏன்னா அப்ப வந்து அழகி அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பயங்கரமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருமே அதுல சுந்தரி அப்படின்னு என்னோட பேரு. அந்த அம்மா அப்படிதான் பார்ப்பாங்க. நிறைய என்ன சொல்றது, ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு முகமா இருக்கும். உங்க படத்துல நிர்மலான்ற கேரக்டருக்கு வந்து நிர்மலாவா பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னப்போ ஆக்சுவலி எனக்கும் லக்ஷ்மிக்கும் அறிமுகமே இல்லை. நிறைய பேர் நினைப்பாங்க நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு. அப்போ கிடையாது. ஒரு விழால நான் ஒரு ஃபங்க்ஷன்ல நான் என்னை பார்த்தாங்க. அப்போ வந்து அவங்க டைரக்டரே இல்லை, அவங்களும் ஒரு கேரக்டர் நடிகை, ஒரு ஆர்டிஸ்டா தான் அவங்க இருக்காங்க. அவங்க என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்க உட்காந்துக்கிட்டு. அப்புறம் யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாங்க நல்லா ஜெல்லாயினோம். உங்க நம்பர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ்ல உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னாங்க. எதுக்கு உங்க பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு நான் ஒரு விஷயமா ஃபோன் பண்றேன் அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணிட்டு நான் ஸ்கிரிப்ட் அனுப்புறேன், யூ பெட்டர் ரீட் த ஸ்கிரிப்ட் அண்ட் டெல் மீ. நான் தான் பண்ணணும்னு நினைச்சேன் அந்த கேரக்டரை. ஆனா எனக்கு இந்த டைரக்ஷன்ல ஒரு வேளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதோ, 2மே பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து உங்களை நீங்க பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வெரி குட் நான் பண்றேன் அனுப்புங்க அப்படின்னா. சார் நான் ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு மிரண்டிட்டேன் சார். நான் எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது, ஐ ஒன்ட் டூ திஸ் அப்படின்னு. அப்புறம் தான் சிஸ்டர் இருந்தாங்க வீட்டில். அப்போ அவங்க படிச்சு பார்த்துட்டு பண்ணா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னப்போ நான் படிச்சு பார்த்து நான் பயந்துட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த பைபோலார் டிசார்டர் இருக்கிற ஒரு கேரக்டர் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஸ்பெல்லிங் தான் எனக்கு தெரியும். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஹவு டு யூ திங்க் ஐ வில் பெர்ஃபார்ம் திஸ் ரோல்? ஏன்னா இது ஒரு 10 டைமென்ஷன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் இது. ஐ டோன்ட் திங்க் நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, நீங்க வாங்க அப்படின்னு. ஸோ போனதுக்கப்புறம் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ போயிட்டு அந்த ஸ்கிஸ்னோஃபீனியா அவங்களெல்லாம் போய் பாருங்க, இந்த டிசார்டர் இருக்கிறவங்கள போய் பாருங்க, டிஸ்லெக்சிக்கா இருக்கிறவங்கள போய் பாருங்க, இப்படியெல்லாம் சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் எந்த கேரக்டர்லையும் ப்ரிப்பேர் ஆகி போக மாட்டேன் சார். ஐ வில் நெவர் ப்ரிப்பேர் மை செல்ஃப். பிகாஸ் நம்ம ஒண்ணு இங்க ப்ரிப்பேர் ஆகி அங்க போனதுக்கு அப்புறம் வேற அந்த டைரக்டர் வந்து வேற ஒண்ணு சொல்லி அதுவும் மண்டையில ஏறாம இதுவும் மண்டைக்குள்ள இருந்து போகாம 2ம் கட்ட ஒரு இதுல ஆயிட்டு வி வில் நெவர் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம். ஃப்ரெஷ்ஷா போனா அவங்க நம்மள மோல்டு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐ எம் ஆல்வேஸ் டைரக்டர் ஆர்டிஸ்ட், டைரக்டர்ஸ் ஆக்டர். ஸோ எப்பவுமே நான் ஒவ்வொரு படமும் வந்து என்னோட படம் தான் நினைப்பேன். எனக்கு என்ன தெரியும், ஏதோ கொடுக்குறாங்க அந்த கெட்டப், அதுக்குள்ள இறங்கிடுவேன். மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தட். செகண்ட் ஸ்டெப் இஸ் ஒன்லி த அதர் திங். ஸோ அங்கே நான் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு இந்த கேரக்டர்? ஒரு ஐடியாவும் கிடையாது. யூ மோல்டு மீ அப்படின்னா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு புடவை கட்டி கனகாம்பரம் பூ வச்சு சைக்கிள் மேலே ஏற சொன்னாங்க. அந்த 3 சக்கர வண்டி அந்த சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே தக்காளி வெங்காயம் அப்படின்னு வித்துக்கிட்டே போற ஏறினதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ டிரான்ஸ்ஃபார்ம். கிரெடிட்ஸ் டெஃபினெட்லி டு த டைரக்டர் Lakshmi Ramakrishnan. She molded me. It was very critically acclaimed film. Yes. Very critically. Lot of appreciation. Lots of appreciation. Performance. I should thank Hindu or Express, I don't know. They mentioned the finest actor in Indian cinema னு சொல்லும்போது நானு தோணுச்சு எனக்கு. லைக் பாலச்சந்தர் பாலுமகேந்திரனுடைய பாராட்டு கூட பெற்று தந்த படம். பாலச்சந்தர் சாரே வந்து ஒரு பெரிய ஒரு மடல் மாதிரி எழுதி கொடுத்தாரு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அவங்க ஃப்ரேம் பண்ணி வீட்டுல வச்சிருக்காங்க. அதுல வந்து ஹி ரோட் கடைசியில ஐ டிஸ்கவர்ட் விஜி, யூ ரீடிஸ்கவர்ட் ஹர் அப்படின்ட்டு ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர் அப்படின்னாரு. ஸோ என்னோட குருநாதரை வந்து ஃபெல்ட் ப்ரவுட்ன்னும் போது ஐ மேட் ஹிம் ப்ரவுட்ன்னும் போது வேற என்ன.
ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ட்ராவல் அந்த ஆரோகணம்ங்கிற ஒரு இது. அந்த பாத்திரத்தை நடிக்கும்போது உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயம் எது? அந்த பாத்திரத்தை நடிக்கும்போது சார் அது மூட் ஸ்விங்ஸ்ல ஜம்ப் ஆகும் தெரியுங்களா, அதுதான் ரொம்ப சவாலா இருந்தது எனக்கு. ஒரு நல்லா அன்பா பேசிக்கிட்டு அன்பா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிற ஒரு அம்மா திடீர்னு ஆக்ரோஷம் ஆவாங்க, திடீர்னு வெகுளி தானே ஆவாங்க. இன்னோசென்ஸ் அதுதான் ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது. அண்ட் ஐ திங்க் டைரக்டர்ஸ் ஷுட் கிவ் ஃப்ரீடம் டு த ஆர்டிஸ்ட். நீங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு தடை போட்டா நம்மளால எப்படி ஒரு பிரேக் வருமோ அந்த மாதிரி ஆகும். ஷீஸ் கிவன் மீ ஃபுல் ஃப்ரீடம். நீங்க பண்ணுங்க விஜி, எனக்கு வேண்டியது உங்க கண்ணு எனக்கு கிடைச்சிச்சு, அதை வச்சு பண்ணுங்க. ஏன்னா அது உங்க குடும்ப சாரோட பாலச்சந்தர் சார் எப்பவுமே சிரிச்சாலும் கண்ணால சிரி, வாயால சிரிக்காத அப்படின்னு. கண்ணால சிரி, கண்ணால கண்ணுதான் பேசணும், வாயோ ஃபேஷியல்ல கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அழுதாலும் கண்ணுக்குள்ள இருந்தா வரணுமே தவிர உதடு வார்த்தைகள் கதை கிடையாது. சிரிச்சாலும் கண்ணால சிரின்னு சொல்லுவார். ஸோ தட் ட்ரைனிங், ஸோ தட் ஹெல்ப் மீ அ லாட். I think I'm blessed, sir. I don't know. I only feel so blessed. Everything fell in place. இந்த மாதிரி மிரள வச்ச நடிகர்கள் யார் யார் இருக்காங்க? சத்யராஜ் சார், அவரோட தோற்றமே நம்ம வந்து ஐயோ இவரோட நம்ம நடிக்கணுமா, எங்க நம்ம காணாம போயிடுவோமே அப்படின்னு தோணும். பிரில்லியன்ட் ஆக்டர். அவரோட நான் பண்ணினேன். அந்த லாஸ்ட் கடைக்குட்டி சிங்கம் சீன்ல பண்ணும்போது ஒரே டேக்ல பண்ண. ஆக்சுவலி அந்த சீன் பார்க்கும்போது ஒரே டேக்ல பண்ண மாதிரி தோணாது. 3 கேமரா அங்கங்கே கட் பண்ணி அவங்கவுங்க க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் போட்டதுனால தெரியல. அதை மொத்தமும் ஒரே சீனை தான் பண்ணேன். அப்போது ஒரே டேக்கில் ப்ராம்ப்ட் வாங்காமல் 12-13 பேஜஸ் நடிச்சுட்டு வரும்போது அடேங்கப்பா எங்கே இருந்துங்க இத்தனை நாள் அப்படின்னாரு சத்யராஜ் சார். எங்க குட் மார்னிங் கூட ஒரு சில பேர் ப்ராம்ப்ட் வாங்குவாங்க, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணீங்க, இவ்வளோ மனப்பாடம் பண்ணவே வேண்டாம், நீங்கள் கட் பண்ணி தான் எப்படி எடுப்பாங்கம்மா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பிரில்லியன்ட் மெமரி அப்படின்ட்டு பாராட்டினாரு. எனக்கு அப்படியே கையில் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. Cloud 9, மை காட், ஐ வாஸ் ஃப்ளைங் ஹை. எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட் மீ ஸோ வெல். முதல் படத்தில் யாரோட சேர்ந்து நடிச்சிங்களோ அந்த ரஜினி கமலை அதுக்கடுத்து எப்போ சந்திச்சிங்களா? அதுக்கடுத்து ரஜினி சாரோட படத்தில் எனக்கு இந்த இந்த லால் சலாமில் என்னை கேட்டு அப்புறம் திருப்பி எனக்கு அது அந்த வாய்ப்பு எப்படி அது மிஸ்கம்யூனிகேஷன் ஏதோ ஆச்சு. அதில் ஏதோ ஒரு கேரக்டருக்கு என்ன கேரக்டர்னு தெரியல கேட்டாங்க. ஸோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் அவரோட பண்ண வாய்ப்பு கிடைக்கல. சந்திச்சிங்களா? சந்திச்சிருக்கேன், ஏதோ ஒரு விழாவில் மீட் பண்ணேன், சந்திச்சிருக்கேன். கமல் சாரையும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை மீட் பண்ணேன் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. நல்லா பேசுவாங்க, வெரி குட், they remember me so well. அந்த பாத்திரத்தில் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாத்திரத்தின் மேலே ஒரு காதல் உண்டா? ஆமாம் சார், நான் 2-3 இதில் சொல்லியிருக்கேன். என்னோட ஆசை எப்போ நிறைவேறும் தெரியாது. வாய் பேசாத காது கேட்காத ஒரு கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஐ லைக் டு டூ தட் பிகாஸ் டைலாக்ஸ் பேசி வெளிப்படுத்திடலாம், கற்றுக்கிட்டு நம்ம வெளிப்படுத்தலாம். அது எப்படி இருக்கும்னு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எட்ட மாட்டேங்குது. வாய் பேசாமல் எப்படி அது வெளிப்படுத்துறது, அந்த ஒரு எமோஷனை அதுங்கிறது தெரியல. நான் அப்பப்போ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் படங்கள் நான் பார்ப்பேன், எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. பாக்யராஜ் சார் பியூட்டிஃபுல் பண்ணியிருப்பார். அந்த 7 நாட்களா ஒரு கை ஓசை அவரோட அந்த டங் நாய்ஸோட வரும் தெரியுமா, அது யாருமே பண்ணதில்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா சார்த்தகமாயிட்டு என்னோட லைஃப். ஐ வாண்ட் டு டூ தட் கைண்ட் ஆஃப் ரோல். உங்களுடைய டாக்டர் தொடர்ந்து திரைப்படங்கள் நடிக்க போகிறாங்களா? இப்போது வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெலுங்கு வெப் சீரிஸ் ஒன்றும், எஸ்ஆர் பிரபு சாரோட பிரதர் எஸ்ஆர் ரமேஷ், சுரேஷ் சங்கையா, டைரக்டர் சுரேஷ் சங்கையா, ஒரு கிடாரியின் கருணை, அந்த படம் இப்போது இந்த டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து யோகி பாபு சாரோட பண்ணுறாங்க.
இவங்க டாக்டர் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணுறதில்ல. பெர்ஃபார்மிங் ரோலாக இருந்தால் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். அவங்க லேஸில் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு அட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி எஸ் ஐ வில் டூ அப்படின்னு ஃபீல் பண்ணது இந்த யோகி பாபு சாரோட இது, அந்த வெப் சீரிஸ். அது ஸ்லோ க்ராலிங், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி வந்ததெல்லாம் பண்ணாமல் நானே சார் இந்நேரத்துக்கு எல்லா படங்களும் நான் வந்த வாய்ப்பெல்லாம் பண்ணியிருந்தா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கணும். ஒரு 400 படங்களாவது நான் பண்ணியிருக்கணும். நான் வேண்டான்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வர்றதுனால நான் பண்ணின இந்த ஹேண்ட்பிக்டு படங்கள் பாருங்கள், அத்தனை படங்கள் பேசப்படுது. ஸோ நான் எப்படி சூஸியாக இருக்கேனோ அவங்களும் பயங்கர சூஸியாக இருக்காங்க. பாடாமே வரலனாலும் பரவாயில்ல, நான் வந்து ரைட் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணணும், ஒரு ராங் ஸ்கிரிப்டாக தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் ஒரு ரோலை நடிக்கிறதுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்குவீங்க? தயார்படுத்திக்க கூடாது. தயார்படுத்திக்கிட்டாலே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு அர்த்தம். ரா மெட்டீரியலாக நம்ம டைரக்டர்கிட்ட போயிடணும். ஒரு ரா மெட்டீரியலாக போய் அவங்க சொல்கிறத நம்ம மண்டலை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல பண்ணாதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் அப் ஆகும் நம்ம மைண்ட். தயார்படுத்திக்கவே கூடாது. எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், கோ ஆஸ் அ ஃப்ரெஷ், டோன்ட் ப்ரீகன்சீவ். நமக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நான் தயார் பண்ணிப்பேன் சொல்லுங்கள்? எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நான் தயார் பண்ணிப்பேன் ஒரு கேரக்டரை. அங்கே போனதான் தெரியும். அது அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு படம் நான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அங்கே ஒன்றுமே நான் நினச்சதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்போ கன்சீவ் பண்ண முடியாது. நம்ம ப்ரீ கன்சீவ்டாக போனாக்கா அங்கே போனால் நம்ம வந்து அதை உள்வாங்க முடியாது. ஸோ பெட்டர் கோ ரா மெட்டீரியல், ஜஸ்ட் கோ அண்ட் சிட் தேர் பிளாங்க். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.